ஏசியாவில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸான ட்ரக் விற்கிறதுலேருந்து ஆளுகளை கடத்துறதுலேருந்து எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் சவுத் ஈஸ்டர்ன் ட்ரையடுன்ற ஒரு கேங்கு தான் 80% கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ரையட்னு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 6 பேர்த்த வந்து சீக்ரெட்டாக நியமிக்கிறாங்க. அந்த 6 பேர்த்த 6 Cஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி 6 Cஸில் இருந்த நம்மளுடைய ஹீரோவான இட்டோ ஒரு கிராமத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து கொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது, ஒரு சின்ன பொண்ணை. ஆனால் அவனால் அந்த பொண்ணை கொல்ல முடியல. இப்போது இட்டோ வந்து அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த கேங்கு எதிர்த்துக்கிட்டு திரும்ப அவங்க ஊருக்கு வரான். இப்போ வந்தவன் திரும்ப பொழைச்சானா இல்லையா, இங்கே அவனுக்கு வாழ்க்கை என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு, இதில் உண்மை எது பொய் எது, இவனுக்கான உண்மையான ரிலேஷன்ஸ் எல்லாம் யார் யார் அப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு முன்னாடி ரொம்ப விறுவிறுப்பாக பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகளோட சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 2018 டிமோ ஜான்டோவோட டைரக்ஷனில் வெளியே வந்த த நைட் கம்ஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய பிகினிங்லேயே அந்த கேங்கை பற்றியும் அந்த 6 பேரான 6 C's எப்படி வந்து சவுத் ஏஷியாவில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவங்களே ஹேண்டில் பண்ணி இந்த ட்ரைடன்ட் கேங்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வருது. அதுலேருந்து ஓப்பன் பண்ணால் ஒரு பீச் ஒட்டி இருக்கிற மொத்த கிராமத்தையும் சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பீச் ஓரத்தில் நிற்கிது. இப்போது அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பார்க்குறது அந்த பொண்ணுக்கிட்ட ஓடோடி வருது. அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா வர்றதுக்குள்ளேயே பின்னாடி துப்பாக்கியை வச்சு அவங்க அம்மாவை சுட்டுடுறாங்க. தலையில் புல்லட் பட்டு தன்னோட பொண்ணோட கையை கூட தொட முடியாமல் அந்த அம்மா செத்து போயிடுது. இப்போ தான் நம்ம ஹீரோ இட்டோ அங்கே வரான். அவன் வந்து அந்த பொண்ணை சுடுறதுக்காக துப்பாக்கியை வச்சு இருக்கான். கட் பண்ணால் பார்த்தா இங்கே அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஊரில் வந்து பார்த்தா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஷிட்டா வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு அங்கே இருக்குது, இவன் அங்கே வந்திருக்கான். படத்தோட டைட்டிலில் போடுறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது என்னென்னா இவன் ரொம்ப வருஷம் கழித்து இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு 3 வருஷமாக இவன் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ அவன் வந்து சண்டை போடுறான். உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் தான் நீ இப்படி இருக்க, எங்கே தான் போகிற, 3 வருஷம் ஆச்சு ஆளையே காணோம், உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நீ எதையுமே எங்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற, அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நாங்கள் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ என்கிட்ட கேட்காத, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து நான் வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி, அதை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லன்னு அவன் சமாதானப்படுத்த பார்ப்பான். ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டான். நீ இதே மாதிரி எத்தனை நாள் வர சொல்லுவ, அதனால தான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், ஒருத்தரை நான் வர சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லுவான். யாரா அது வரவன் அப்படின்னு பார்த்தா அவன் யாரும் இல்லை, ஈட்டோ இங்கே இருக்கும்போது வச்சிருந்த கேங்கில் இருந்த ஒரு ஆள் தான், இவனுடைய ஃப்ரெண்டு தான் அவன். அவன் வந்தோடனே ட்ரையடில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிப்பான். இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இட்டோ தெளிவாக சொல்லிவிடுவான், இங்கே பாரு, இதில் வந்து நான் உங்களை இன்வால்வ் பண்ண விரும்பலை, ஏன்னா வந்து இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க என்னோடது, உங்களை நான் இதில் இன்வால்வ் பண்ணி உங்களுக்கும் வந்து நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலை. அப்படிங்கும்போது நீ என்னத்தை தொந்தரவு கொடுக்க விரும்பலைங்கிற, எப்படியும் அவனுங்களை பகைச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்திருக்க, இங்கேயும் உனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, எல்லாருமே எதிரிக தான், அப்படி இருக்கும்போது எங்களை இன்வால்வ் பண்ணாலும் நீ நினச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி எப்படி இருந்தாலும் நாங்கள் இன்வால்வ்டு தான், இந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கசின் வந்து விஷ்ணுன்னு ஒருத்தனை இன்ட்ரோ கொடுப்பான். அவனும் வந்து பார்த்தா சின்ன பையன், ஆனால் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இவன் மேலே ஈட்டோ மேலே ஒரு பயங்கர ஈர்ப்போடு இருக்கிறவன். ஈட்டோ இங்கே கேங்ஸ்டராக இருந்தப்போ அவனை ரோல் மாடலாக வச்சு தான் அந்த விஷ்ணுன்ற பையன் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈட்டோ வந்து அவங்களுடைய ஃபோட்டோ காமிச்சு, கேங் ஃபோட்டோ காமிச்சு, எத்தனை பேர் இதில் இன்னும் மீதி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே பெருசாக மீதி இல்லை, ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், மீதி இருக்கவன்லாம் வந்து 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான், 2 பேர் செத்து போயிட்டான், இது இல்லாமல் வந்து இதான் பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு அப்படின்னு சொன்னால் விஷ்ணு கூட இன்னொருத்தன் வரான். இன்னொருத்தன் யாருன்னா அவன் வந்து இவனுடைய முன்னாடி இருக்கிற கேங் மேட்டு தான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அப்போ அடிக்கும்போது தான் தெரியுது அவனுக்கு கால் போயிடுச்சு, கட்டை கால்
ஆள் தான் அப்படின்னு. இப்போது இவங்களுடைய கேங் மெம்பரான, அதாவது வந்து இவங்களில் 2 பேர்த்துக்கு தம்பியான ஆரியன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளுக்கு ஆரியனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பப்பு வச்சுட்டு சிட்டிக்குள்ளே இருக்கான். அந்த பப்பில் இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து என் மேலே ஒயின் கொட்டிட்டாங்கன்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற பொண்ணை வந்து அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரியன் வந்து அவனுக்கு விஸ்கி ஊற்றி கொடுக்குற மாதிரி போய் அவனையே போட்டு செம்மடி அடித்து பொழந்துடுறான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் தான் செயின் இப்போ ஃபோன் பண்ணுறவன் ஆரியனுக்கு. அவன் யாருன்னா அந்த ட்ரைடு குரூப்போடைய ஒன் ஆஃப் த ஹெட். அவன் ஆரியனுக்கு ஃபோன் பண்ணது அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு தான். என்ன வேலை அப்படின்னா அவங்க அண்ணனான இட்டோவை கொல்றதுக்கு தான் ஆரியனுக்கு அவன் ஃபோனே பண்ணியிருக்கான். பட் ஆனால் வந்து இவனுக்கு ஏன் அந்த வேலையை அவன் கொடுக்குறான் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆரியன் கேட்டால் அதுக்கு கரெக்டாக பதில் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போது இங்கே வந்து இவங்க வந்து இந்த கேங்கை எதிர்க்கிறதுக்கு எல்லா வகையிலும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆரியன் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி இந்த ஊருக்கு வருவான் இவங்க அண்ணனை கொல்றதுக்கு. செயின் வந்து ஆரியனை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எதுக்காக நீ வந்து அவனை கொல்லணும், ஏன் நீ கொல்லணும், ஏன்னா நீ கொன்னேன்னா உனக்கு இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏரியா வைஸாக வந்து இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லுவான். ஆனால் வந்து ஆரியனுக்கு இது பெருசாக நம்பிக்கையே இல்லைன்னா கூட சொல்கிறவன் பெரிய ஆளுங்கிறதுனால இவன் உண்மையாலுமே டைரெக்டாக அந்த ட்ரைடன்ட் கேங்கோடு இருக்கிறதுனால மேபி இவனால் பாசிபிளாக இருக்குன்னு அவனும் நம்பிடுவான். இப்போது இவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ஃபேக் பாஸ்போர்ட்டு அது இதுன்னு 1008 விஷயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபயத் வந்து ஒரு 4 துப்பாக்கியை வச்சுட்டு என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு வேணும்னா யோகன்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட தான் இப்போ எல்லா காசும், நீ இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு ஆளே கிடையாது, ஆனால் நீ போய் கொஞ்ச நாள்லேயே இந்த ஏரியாவில் மிகப்பெரிய கேங்ஸ்டராக அவன் வந்துட்டான், இப்போ நீ போய் அவனை பாரு, அவங்ககிட்ட தான் பணங்கிறது இருக்கும், அவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இட்டோ சொல்லிட்டு யோகனை பார்க்க போவான். அவன் ஒரு கறிக்கடையில் இருப்பான். அந்த கறிக்கடைக்கு போனால் பார்த்தா யோகனுக்கு ஃபஸ்ட்டு இட்டோவை அடையாளம் தெரியாது. அப்புறம் இட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்டோவோடைய பேர் வாண்டட் லிஸ்ட் இருக்குன்னு ஆல்ரெடி வந்து யோகனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதனால இப்போ என்ன பண்ணுவான் யோகனு, இட்டோவை எப்படியாச்சும் வந்து அந்த ட்ரைடன்ட் கேங்கோட பிடிச்சி கொடுத்துட்டோம்னா நம்மளும் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசை தான் அவனுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அங்கே தான் ஒரு பயங்கர கொடூரமான சண்டை ஸ்டார்ட் ஆகும். கறிக்கடைக்குள்ளே நம்ம இட்டோ வந்து யோகனோட ஆளுகள் எல்லாம் போட்டு அடித்து துவம்சம் பண்ணுவான். ஒரு வழியாக எல்லாத்தையும் அடித்து முடித்து யோகனோட ரூமுக்கு போகும்போது அவன் துப்பாக்கியை வச்சு மிரட்டிகிட்டு இருப்பான். செவுறு வழியாக ஏறி குதிச்சு வந்து யோகன் வாயிலேயே துப்பாக்கியை வச்சு பணத்தை வெளியிடுறான்னு மிரட்டும் போது அவனும் வேறு வழி இல்லாமல் உயிருக்கு பயந்து பணத்தை எடுத்து வெளியே கொடுத்துருவான். இப்போது யோகன்கிட்டேருந்து பணத்தை வாங்கியாச்சுடான்னு நினைக்கும் போது பார்த்தா இல்லை, இன்னும் 2 ஆளுங்க வந்துடுவாங்க. ஏன்னா இவன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே யோகன் வந்து அந்த சைனாக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இட்டோ இங்கே வந்துட்டான், என் ஆளுகள் எல்லாம் அடிச்சிட்டான், எனக்கு பேக்கப் வேணும் அனுப்பிச்சி விடுங்கன்னு. இது நம்ம இட்டோவுக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா அந்த பணத்தை வந்து இட்டோனால் எடுக்க முடியாது. இவனுங்க 2 பேரும் இங்கேருந்து இட்டோவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, அவனுக்கு ஃபோனே போகாது. அப்போ தான் ஃபெய்த் வந்து முடிவு பண்ணுவான், ஓகே இது வேலைக்கு ஆகாது, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சைந்தா வந்து அனுப்பிச்சி விட்டுடலாம், சைந்தா இங்கே இருந்தால் பொண்ணு, ஸோ சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முதல்ல அனுப்பிச்சி விடுவாங்க. அவளை அனுப்பிச்சி விடுறதுக்கு கீழே லிஃப்ட்டில் போகும்போதே பார்த்தா ஃபெய்த்தும் சத்தாவும் போகும்போது ஆப்போசிட் ஆளுங்க வந்துடுவாங்க, அந்த ட்ரைடன் குரூப் ஆளுங்க. அவனுக்கு முன்னாடி சைத்தா கிட்ட சண்டை போட்டு அவளை அனுப்பிச்சி விட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவான் சேஃபாக. அதுக்கப்புறம் என்ன, லிஃப்டில் இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஃபுல் சண்டை தான், மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க. முதல்ல 3 பேர் இருப்பாங்க இவங்க டீமில். அதில் ஒரே ஒரு ஆள் அந்த விஷ்ணு கிட்ட வந்து அந்த சின்ன பாப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவனுங்க அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க அடிப்பானுங்க. அடிக்க அடிக்க ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பானுங்க. இப்போது இட்டோவை வந்து ஒரு போலீஸ் ஜீப்பில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ்காரனுங்களுமே இந்த ட்ரைடன்ஸ் குரூப்போடைய ஆளுங்க தான். இப்போ அவனுக்கிட்ட இருந்து எப்படியோ சண்டை போட்டு இட்டோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். இங்கே என்ன ஆகும்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவனுங்க வந்து கொன்றுவானுங்க அந்த ட்ரைடன்ட் குரூப் ஆளுங்க. அதில் ஸ்பெஷலைஸ்டாக 2 பொம்பளைகளை தனியாக மேலே அனுப்பிச்சுடுவாங்க மீதி இருக்கவங்களை கொல்றதுக்கு. அதில் கடைசி வரைக்கும் வந்து விஷ்ணுவும் ஃபைத்தும் போராடுவாங்க. ஃபைத்து மட்டும் எப்படியோ கடைசியில் தப்பிச்சு அங்கேருந்து போவான். அவன் தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் முடிஞ்சதுடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவன் எல்லா ஹோப்பையும் இழந்து நிற்கும்போது
அந்த இடத்துல ஆரியன் வந்துடுவான். ஆரியன் வந்து தான் இவங்களை காப்பாற்றுவான். என்னதான் ஆரியனுக்கு வந்து இவங்களை கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்துருந்தா கூட ஆரியனுக்கு பழசெல்லாம் மறக்க முடியாது. இவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமை மறக்க முடியாததுனால அந்த நன்றி கடனுக்காக காப்பாற்ற வருவான். ஆனால் அவனுக்கு வந்து ஆரியனை சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவான், நீ என்னை காப்பாற்றுனதெல்லாம் போதுண்டா, உன்ன மாதிரி ஒரு துரோகிக்கு இங்கே மாதிரி இருக்கிற எதிரிகளே பரவாயில்ல, நீ என்னை காப்பாற்றலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவான். காரில் அந்த பாப்பாவும் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அந்த வில்லனோட ஆளுக இன்னும் வந்துக்கிட்டே இருப்பானுங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை நடக்கும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ காதில் சீக்கிரட்டாக சொல்லிவிட்டு காரை எடுத்துகிட்டு அவன் வேகமாக போவான். அந்த கேங்காரனுங்க அப்படியே எடுத்து துப்பாக்கி எடுத்து கட கட கடன்னு சுடுவானுங்க. கார் கண்ணாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். பார்த்தா இவன் செத்து கிடப்பான். அப்போ திடீர்னு வந்து எங்கிருந்தோ ஒரு குண்டு அந்த காருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லனோட ஆளோட மண்டையில் அடிக்கும். ஸ்னைப்பர். யாரா அவன் ஸ்னைப்பர் இங்கடா இருந்துன்னு பார்த்தா இருட்டுக்குள்ளேருந்து ஸ்னைப்பர் வந்து எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடும். அவன் யார் என்னன்னு கூட தெரியாது. இன்னொரு பொண்ணு அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவா. இப்போ நம்ம ஆள் இட்டோ அங்கே போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சான் இல்லையா, எப்படியோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பான். ஆனால் இவன் வர்றதுக்குள்ளே என்ன ஆயிருன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு, மீடியா, போலீஸ்ன்னு எல்லாருமே வந்து அந்த இடத்த மார்க் பண்ணி சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம என்னடா செய்யறது, எல்லாருமே செத்துட்டானுங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியல. இனிமேல் நம்ம பொறுத்திருந்தால் வேலைக்காகாது, நம்ம போய் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வெறி கொண்டு கிளம்பும்போது அந்த பொண்ணு சைட்லேருந்து ஓடி வந்து அவன் காலை பிடிச்சிக்கும். அப்புறம் அங்கேருந்து எப்படியோ வந்து அந்த பொண்ணை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், சைன்டாக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி இந்த மாதிரி நீ எங்கே போயிட்டுருக்க என்கிட்ட சொல்லு, நான் வரேன், நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணி இதுலேருந்து வெளியே வருவோன்னு சொல்லும்போது, இல்லை வேணாம், இது வரைக்கும் வந்து நான் உன்னோட வாழ்ந்ததே போதும், இனிமேல் உங்கள் சங்காத்தை எதுவுமே எனக்கு வேணாம், நான் இந்த ஃபோனை தூக்கி போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையானுமே ஃபோனை தூக்கி குப்பை தொட்டிகளை போட்டுட்டு அவள் ட்ரெயின் ஏறிடுவான். இதில் இட்டோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ அந்த பொண்ணு வந்து இட்டோ கிட்ட பேசும். இந்த மாதிரி வந்து என்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ யாருமே உயிரோடு இல்லை, எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் உயிரோடு இருந்த வரைக்குமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இட்டோ கிட்ட சொல்லுவான். அப்போ வந்து இட்டோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வந்து போகும். இப்போ பார்த்தா என்னென்னா ஆரியனை காட்டுவாங்க. ஆரியனை வந்து நம்மால் சுட்டிருப்பான் இல்லையா, ஆனால் ஆக்சுவலாக வந்து அவனை சுட்டிருக்க மாட்டான் ஃபத்திக், அவன் மேலே படாத மாதிரி தான் சுட்டிருப்பான். ஸோ இப்போ ஆரியன் வந்து பொழைச்சி அவன் வீட்டில் உட்காந்துருக்கும்போது இப்போ அந்த சைனாக்காரன் அந்த பொண்ணுகளோட இங்கே வந்து ஆரியன் கிட்ட டீல் பேசும். நீ பாரு, நீ இட்டோவை கொன்னேன்னா உன்னை வந்து நான் அந்த 6ல் ஒரு மெம்பர் ஆக்குறேன், நான் உனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது சும்மா, ஆனால் ஆக்சுவலாக உன்னை ஏன் நாங்கள் இதை பண்ண சொல்கிறோம்னா இது உனக்கான டெஸ்ட்டு, நீ மட்டும் அவனை கொன்னுட்டேன்னா நீ தான் அடுத்த 6ஓடைய ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஆரியனுக்கு வந்து லைட்டாக அந்த ஆசை வந்துடும். சரி ஓகே, இவ்வளோ நாள் நம்ம அண்ணன் இருந்தால் இப்போ நம்ம இருக்க போகிறோம், அதனால என்ன, அவனை கொன்னுட்டு நம்மளும் 6ல் ஒரு மெம்பர் ஆயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இருந்தாங்க இல்லையா, இட்டோவும் அந்த பொண்ணும் இருந்த ஹோட்டல் ரூமுக்கு அங்கே யாரோ வர மாதிரி இருக்கும். யாரா என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக சண்டை போட்டு செம்மடி அடிக்கும். இட்டோ வந்து நான் எடி வாங்குவான். வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொண்ணு சொல்லுவாள், இந்த மாதிரி உங்களை கொல்ல தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, பட் ஆனால் பொண்ணை பார்த்தா எனக்கு கொல்ல தோணலை, நீ யார், ஏன் இப்படி இருக்க, நீ 6ல் ஒரு மெம்பரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் 6ல் ஒரு மெம்பர் தான், ஆனால் அந்த வாழ்க்கையில் இப்போ எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நானே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க, நீ மட்டும் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ இட்டோ வந்து அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவோம். எனக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த 6ல் போய் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தோன்னு தான் எனக்கு வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவள் எந்திரிச்சு போயிருப்பான். உன் கதையை முழுசாக கேட்கறதுக்கான பொறுமை எனக்கு இல்லடா அப்பான்ற மாதிரி. இப்போது இட்டோவோடைய ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இட்டோ வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பான். ஆனால் அவனுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவனுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். அவன் ட்ரக்ஸுக்கெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பான். ஏன் அதை பண்ணியிருப்பான்னா, ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயத்துக்கு போனால் இவங்கள விட பெரிய கேங்காக இருக்கிற இந்த ட்ரைடன்ட் மாதிரியான கேங் கூட எல்லாம் நம்ம மோத வேண்டியதாக இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வளர வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆரியனுக்கு அப்போ இருந்தே வந்து இட்டோ சொல்கிறது பிடிக்காது. நான் பெரிய ஆளாக வரணும், நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், எனக்கு இது பத்தாதுன்ற மனநிலைமையில் இருக்கிறவன் தான் ஆரியன். அதனால் டிட்டோ என்ன சொன்னாலுமே ஆரியனுக்கு பெருசாக பிடிக்காது. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் முடித்து ஆரியனும் இட்டோவும் மறுபடியும் பேசிப்பாங்க. இப்போ ரியலில் இங்கே பாரு, உன்னை கொல்ல
சொல்லி என்னை சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. எத்தனை நாள் இப்படியே போயிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்னை ரொம்ப தப்பான ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் அவ்வளோ தப்பான ஆளெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கும் அன்னைக்கு அந்த பொம்பளைகிட்ட இருந்து ஃபைத்தை காப்பாற்றுனதும் நான் தான். நான் இன்னமும் நம்ம கேங் மேலே பாசத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இத்தோக்கு செம்ம கோபம் வந்துடும். டேய், நீ பாசமாக இருந்து கிழிச்சதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நம்ம இதை ஒரே முட்டா முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நான் இழுக்கிறதுக்கு விரும்பலை. இன்றைக்கி நைட்டு நமக்கு 2ல் 1 தெரியணும் அப்படிங்கும்போது அவனை சரி வாடான்னு சொல்லிடுவான். அப்போ இப்போ இட்டோ என்ன பண்ணுவான்னா, இவனை சுட வந்தா இல்லையா அந்த பொண்ணு, ஸ்டார்டிங்கில் அந்த பேஸ்மெண்ட்டில் காப்பாற்றி இப்போ மறுபடியும் இவங்க கூட சண்டை போட்டாலே அந்த பொண்ணுக்கிட்டே இந்த சின்ன பாப்பாவை கொடுத்து, நீ நான் வர வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அவள் உன்னோடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆரியனை பார்க்க கிளம்பிடுவான். அங்கே போனால் ஆரியனோட ஆளுகளுக்கும் இட்டோவுக்கும் சரியான சண்டை. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எந்த இடத்துல கேங் லீடராக இருந்தானோ அதே இடத்துக்கு திரும்ப இட்டோ வருவான். ஆனால் இப்போது தனியாளாக திருந்தி வந்திருக்கான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடித்து எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு இட்டோ முன்னேறி போய்கிட்டே இருப்பான். இப்போ அதே டைமில் பேரலாக இப்போ என்னென்னா, இட்டோ விட்டுட்டு போன ஹோட்டல் ரூமுக்கு அந்த வில்லனோட லேடி கேங் வரும். அது கூடவே நிறைய ஆளுக வருவாங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த லேடி அவங்க எல்லாத்தையும் இந்த அசாசின் போட்டு தள்ளுவா. பாம்பு வச்சு போடுவா, கன்னை வச்சு போடுவா. ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு இட்டோ அவன் போட்டிருந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆரியனை பார்க்க வருவான். ஆரியன் இவன் வந்தோன்னே நைஸாக அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான். இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு அந்த 2 வில்லனோட ஆளுகளும் அந்த பொம்பளைக்கும் வந்துடுவாங்க. இப்போ இவன் மட்டும் தனியாக ஒத்தாள். அவங்க 2 பேர் லேடிஸு, அவங்க 2 பேரும் ஒரு டீமு. இப்போ இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் நடக்கும். கடைசியில் அவள் ஜெயிச்சுவா. இப்போ இங்கே இட்டோ ஆரியன் கூட சண்டை போடுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்னைப்பர் இட்டோவுக்கு குறி வச்சிட்ருப்பா. அவள் குறி வைக்கிறத ஆரியனே தடுத்துட்டு அவளை கொன்றுவான். கொண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி யாரோ துப்பாக்கி வச்ச மாதிரி இருக்கும். யாரா வச்சதுன்னா இட்டோ தான் வச்சுருப்பான். இப்போது ஆரியன் சொல்லுவான், ஏண்டா நான் இப்போ தாண்டா உன் உயிரை காப்பாற்றுறேன், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் மறுபடியும் என் தலையிலேயே நீ துப்பாக்கி வைக்கிறியடா அப்படிங்கும்போது, நீ சாக வேண்டியவன் தாண்டா, நீ வாழ வேண்டியவன் இல்லை அப்படிங்கும்போது 2 பேரும் 1-on-1 ஃபைட்டுக்கு ரெடி ஆவாங்க. 2 பேரும் முரட்டுத்தனமாக மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க. கரெக்டாக ஆரியனை கொல்ல வேண்டிய டைமில், நீ ஆல்ரெடி செத்து போனவன்டா, நான் எதுக்குடா உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிடுவான். ஆரியனும் இல்லை, என் கையில் துப்பாக்கி இருக்குடா, ஒன்று என்னை கொல்லு, இல்லை என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி உன்னை சுற்றுவேன்னு பூச்சாண்டி ஆட்டுவான். சுடுறதுனா சுட்டுக்கடா போட அப்படின்னு சொல்லிட்டு இட்டோ அங்கேருந்து நடந்து போயிடுவான். ஆனால் ஆரியனால் இட்டோவை சுடவே முடியாது. இப்போது ஆரியன் அங்கே இருக்கும்போதே இட்டோ வெளியே போன அடுத்த செகண்ட்லேயே அந்த செயின்கிற சைனீஸ்காரன் அங்கே வந்துடுவான். ஆரியனுக்கு முன்னாடி இவனுக்கு ஆளுகளை ஃபுல்லாக துப்பாக்கியை வச்சு நிற்க வைப்பான். ஆரியனும் இல்லை, போதண்டாடே சுடணும்னா சுட்டுட்டு போங்கடா, இனிமேல் என்கிட்ட போராட ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நிற்கும்போது இவனுங்க மொத்த பேரும் சேர்ந்து ஆரியனை சுட்டு கொன்றுவானுங்க. அந்த பொண்ணு இந்த குட்டி பாப்பாவை பத்திரமா காப்பாற்றி இட்டோக்கிட்ட கூட்டிகிட்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடும். இட்டோ கார் எடுத்துகிட்டு வருவான். பார்த்தா இன்னொரு 10 கேங்ஸ்டர்ஸ் துப்பாக்கியை வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க இட்டோவை கொல்லணும்னு. அவன் நீங்கள் முடிஞ்சால் சுடுங்கடான்னு சொல்லி கொஞ்சம் கூட சாவை பற்றி பயமே படாமல் அவங்க முன்னாடியே கார் எடுத்துகிட்டு அவங்கள நோக்கி வேகமாக வருவான். அவன் கண்ணாடியில் சில புல்லட்லாம் படும், சில இடங்களில் புல்லட் அப்படியே தெரிக்கும். அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.